16 வயது சிறுமியை வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றவாளிக்கு இயற்கையாக மரணம் ஏற்படும் வரை ஆயுள் தண்டனை விதித்து தூத்துக்குடி மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திருச்செந்தூரில் கடந்த 2020ஆம் ஆண்டு 16 வயது சிறுமியை வன்கொடுமை செய்த வழக்கில் தூத்துக்குடியைச் சேர்ந்த தங்கபாண்டியன் என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பிரீதா, குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் தங்கபாண்டிக்கு இயற்கையாக மரணம் ஏற்படும் வரை ஆயுள் தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மது குடிக்க பணம் தராத தாயாரை அடித்து கொலை செய்த வழக்கில் மகனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராஜேந்திரன் என்பவரின் தாயார் மாத ஓய்வூதியம் பெற்று வந்த நிலையில் மது குடிக்க அவரிடம் ராஜேந்திரன் பணம் கேட்டதாக கூறப்படுகிறது. பணம் தர மறுத்ததால் ஆத்திரத்தில் கட்டையை கொண்டு தாக்கியதில் தாயார் உயிரிழந்தார். இந்த வழக்கை விசாரித்த குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி தாயை கொன்ற மகன் ராஜேந்திரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.